டைம் குக்கிங். இது வந்து ஃபஸ்ட்டு டே எடுத்த நோம்புக்கான சஹர் அண்ட் இஃப்தாருக்கான மெனு தான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து சஹருக்கு வந்து ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணல. வெறும் சிக்கன் கிரேவியும் ஆல்ரெடி வச்சுருந்த சாம்பார், பீன்ஸ் பொரியல் எல்லாமே இருந்தது. அதனால் சிக்கன் கிரேவி மட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி சிக்கனை க்ளீன் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 3 பல்லாரி போல் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ரையிங் பேனில் கீயும் ஆயிலும் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 தக்காளி வதக்கிறதுக்கு எப்பயும் போல் கொஞ்சமாக சீனி, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி, புதினா இலை, அது உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அவ்வளோக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதோட தயிரும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தயிர் வந்து ஆக்சுவலாக நான் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் போடுவேன். இன்றைக்கி வந்து மறந்து ஆட் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிரை ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெய் பிரியறதுக்கப்புறம் சிக்கனை நீங்கள் மேரினேட் பண்ணி இந்த சிக்கனை போட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஸ்லோ குக் பண்ணி எடுத்தாலே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நான் சிக்கனுக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சிக்கன் ஃப்ரை வந்து நான் வந்து சஹரில் எழுந்திரிச்சு தான் பண்ணேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சைட்லேயும் வந்து சாம்பாரையும் சூட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அது ஃபஸ்ட் நாள் வச்சுருந்தது தான். பீன்ஸ் பொரியல், சிக்கன் கிரேவி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி தூங்கியாச்சு. நான் தூங்குறப்பவே வந்து ஒரு 1:30 இருக்கும். ஃபஸ்ட் நாள் தானே, நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு ஒன்றுமே வந்து ஒரு ஐடியாவுமே இல்லை. அதனால் சோறும் வடித்து விட்டாச்சு. நைட்லேயே வந்து சோறும் வடித்து விட்டுட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு டீ போட ஃபஸ்ட்டு வந்து டீ தான் போட்டேன். நம்மளுக்கு டீ இல்லாமல் இருக்காதுல்ல. டீயும் போட்டுட்டு சைடில் வந்து இந்த சைடு சாம்பார், பீன்ஸ் பொரியல் எல்லாம் வந்து சூடு பண்ணிக்கிட்டும் இருந்தேன். டீ போட்டு முடித்தோடனே சிக்கனுக்கும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி பண்ணி நைட்டே பண்ணி வச்சிட்டேன். இது வந்து சஹருக்கு நான் எழுந்திரிச்சு பண்ணது. சிக்கன் ஃப்ரைக்குமே வந்து கொஞ்சமாக நான் இரும்பு சட்டி ஒன்று மீஷோவில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், வாங்கியிருந்தேன். அதுதான் வந்து சிக்கன் ஃப்ரைக்கு, ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரேட்டுமே கம்மி தான். சிக்கன் 65யும் ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் போல் ஃபஸ்ட்டு நாள் சாம்பார், பீன்ஸ் பொரியல், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி வச்சு நோன்பு வந்து வச்சுட்டேன், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எப்பவும் போல் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எப்போவுமே நம்ம லேட்டாக தான் எழுந்திரிப்போம். அன்றைக்கி பையனும் நோன்பு வச்சுருந்தானா, அதனால் எல்லோரும் சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு ஒரு 11:30 போல் தான் எழுந்திரிச்சு நோன்பு திறக்கிறதுக்காக கொண்டக்கடலையை வந்து ஃபஸ்ட்டு ஊற போட்டுட்டேன். எப்போவுமே ஊற போடுறதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸில் கொண்டக்கடலை நான் 1/4 கிலோ போல் எடுத்து வச்சுருந்தேன். அதை ஹாட் வாட்டர் போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சீக்கிரமாகவும் வந்து நல்லா அது வேகிறதுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இது கஸ்டர்ட் இல்லை, கேரமில் புட்டிங் தானே ஃபஸ்ட்டு பண்ணுறேன் என்னோடய லைஃப்பில். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதும் கிடையாது. ஒரே ஒரு தடவை நான் சாப்பிட்ருக்கிறேன். கேரமில் புட்டிங் வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன். ஒரே 1 டைம் சாப்பிட்ருக்கேன். இது நான் என் வீட்டில் வந்து நான் பண்ணது. கேரமில் புட்டிங்க்கு அந்த குட்டியாக சேஷேட்டில் வந்து சுகர் சிரப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது அந்த பவுலில் நீங்கள் எதில் போடணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு வெறும் மில்க் ஒரு 1/2 லிட்டர் மில்கில் அவங்க ஒரு பவுடர் கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நம்ம காய்ச்சி எடுத்து இந்த பவுலில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாலே போதும். நீங்கள் அந்த பெரிய சில்வர் பிளேட் இருக்குல்ல, அதுலேயும் ஊற்றி வச்சுருந்தா கூட ஓகேவாக தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. செட் பண்ணி வச்சுருந்தேன். என் பொண்ணு எப்போம்மா ரெடி ஆகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா. அவள் இது வாங்கிட்டு வந்த அன்னிலேருந்து செஞ்சுதான்னு கேட்டிருந்தா. ஆனால் நான் ஃபஸ்ட் நோம்பு அன்றைக்கி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டே இருந்தேன். செஞ்ச உடனே இது செட் ஆனதுக்கப்புறமும் பீஸ் எடுத்து அவளுக்கு தான் கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா. அவளுக்கு இந்த ஸ்வீட்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமா, அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப சாப்பிடுவாள். எந்த ஒரு சுகருமே ஆனால் இதில் ஆட் பண்ணவே வேண்டாம். அவங்க கொடுத்தது மட்டும் தான் நம்ம மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணணும். பாயில் பண்ணி அதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணணும். சூப்பராக வருது பாருங்கள். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அது ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் குளுக்குன்னு இருந்தது. நிஜமாகவே சூப்பராக இருந்தது. நாங்கள் நோன்பு திறந்து சாப்பிட்டோம். அவன் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டா. 3 வயசு பிள்ளைக்குலாம் நோன்பு கிடையாதுல்ல. அதே மில்க் பாயில் பண்ண அந்த சட்டிலேயே வந்து மறுபடியும் பாயில் பண்ணேன். மில்க் ஒரு 1/2 லிட்டர் போல் பாயில் பண்ணி கஸ்டர்டுக்காக ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்காக அந்த பவுடரை வந்து சைடில் எப்போவுமே வந்து மில்கில் ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். தனியாக இந்த மாதிரி பவுலில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் பவுடரும் போட்டு நீங்கள் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மில்க் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சுகர் கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். இது வெண்ணிலா கஸ்டர்டு. அதனால் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து கூல் டவுன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சஹர்னே வருது. நோன்பு திறக்கிற டைமில் தான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி இதில் போட்டேன். ஃபஸ்ட் டைம் இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணினா எனக்கு டைமே கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணேன், ஏது பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஃப்ரையிங் ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் பண்ணுறதே கிடையாது. கடையிலேருந்து அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சமோசா, பஜ்ஜி,
உளுந்த வடை அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. நிஜமாவே வந்து அந்த பஜ்ஜி வந்து சூப்பராக இருந்தது. சாரி, பஜ்ஜியும் சூப்பராக இருந்தது. சமோசா அதை விட சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் போடுறதுக்கு வந்து அப்போ தான் இது போடுறதுக்கே ஒரு 4:30 ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லெமன் ஜூஸ் போட்டுட்டு ஒரு 2 லெமன் தான் எடுத்தேன். லெமன் எடுத்துகிட்டு நான் பாதாம் பிசின் வேறு ஊற போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே வந்து அப்புறம் சப்ஜா விதை அதையும் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஏன்னா நோன்பு வைக்கிறப்போ உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். அந்த டைமில் இந்த மாதிரி குளிர்ச்சியான ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். டீஹைட்ரேட் ஆகிருப்போம்ல, அதுக்குமே வந்து இது ரொம்ப நல்லது. சுகரை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுகரும் ஆட் பண்ணாதீங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே சுகர் அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம். இந்த சப்ஜா விதை பாதாம் பிசின்லாம் போட்டு இந்த லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்தது. ஆனால் சப்ஜா விதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் குக்கரில் கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் பாயில் பண்ண வச்சிட்டேன். அப்போவே டைம் ஆயிடுச்சு. இதோட ரெசிபி வந்து இன்றைக்கி பண்ண வேண்டாம், இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து அதையும் செஞ்சுட்டேன். ஆனால் நிஜமாக ஏன் செய்யாமல் விட்டுருந்தேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். அதோட பின்னாடி நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். கஸ்டர்டுக்கும் ஃப்ரூட் கஸ்டர்டுக்குமே வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டா அப்படின்ட்டு ட்ராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் என் பொண்ணு சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டது ஃபுல்லாக நானும் என் ஹஸ்பண்டும் தான். என் ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நொங்கு மாதிரி இந்த டேஸ்ட்டில் இருக்கும். சகருக்கு நெக்ஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். நாங்களுமே வந்து நோன்பு திறக்க உட்காந்தாச்சு. பையனும் நோன்பு திறந்துட்டான். பாங் சொல்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக வந்து நாங்கள் இது சாப்பிட்றப்பவே என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நைட்டு நான் எதுவுமே சாப்பிட முடியாது, சாப்பிடவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பையனுக்காக தான் ஃபஸ்ட் நாள் வந்து இவ்வளோ இந்த லெமன் ஜூஸு கஸ்டர்டு அப்புறம் வந்து புட்டிங் எல்லாமே பண்ணது. அவன் ரொம்ப ஹாப்பி. என் பொண்ணுமே ரொம்ப ஹாப்பி. இந்த புட்டிங் வந்து பண்ணதோட என் பொண்ணும் செகண்ட் டைம் எடுத்து சாப்பிட்டா. நாங்களும் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கடப்பாசியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த கொண்டக்கடலை பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதோட ரெசிபி பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கொண்டக்கடலையை வந்து ஒரு 2 கப்பு தண்ணி போட்டுட்டு இந்த பாயில் பண்ண கொண்டக்கடலை அதையும் ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி, உப்பு, மிளகாத்தூள், உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இருக்குல்ல, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு தண்ணியில் கலக்கி இதை ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்தது. இதில் வந்து நான் அந்த சமோசா இருக்குல்ல, அதையும் உடச்சி போட்டு சன்னா சாட் மாதிரி சாப்பிட்டோம். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒன் டைம் பண்ணுறப்ப இதுதான் எங்களோட ஃபஸ்ட் நாளுக்கான இஃப்தாருக்கானும் சஹருக்கானும் மெனு. இனிமேல் வர்ற வீடியோஸ்லாம் வந்து ஷார்ட்ஸாக தான் வரும். ஓகே தோஸ்தும், நீங்களும் வந்து எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. நானும் வந்து கண்டிப்பாக துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் வர நாளுமே வந்து நல்லபடியாக அமைகிறதுக்காக அல்லாஹ் வந்து அருள் புரிவான். ஓகே பாய் தோஸ்து, வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம்.